அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்துடைய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு, முக்கிய வீடியோ வெளியிட்ட பாதுகாப்பு பிரிவு. மிக மிக முக்கியமான வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து பேங்கிலிருந்து வெளியே வந்த வெளிநாட்டவரை தாக்கி 900 குவைத் தினாரை பறித்து சென்ற அலிபாபா கும்பல் தேடி வரும் காவல்துறை, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் நிகழ்ந்த 1152 வாகன விபத்துகள், குவைத் டிரைவர்கள் உஷார். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் அமைக்கப்பட்ட 565 செக் பாயிண்ட் மூலம் ஏராளமான குற்ற செயல்களை செய்தவர்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் குற்ற எண்ணிக்கையின் புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா 12219 டிராஃபிக் வயலேஷன் நிகழ்ந்துள்ளது. அதாவது வாகன விதிமீறல்கள். இதில் 404 பேர் கைதாகியுள்ளார்கள். 41 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 1152 வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளது. 114 பேர் போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். தம்மாத்துண்ட குவைத்தில் எவ்வளோதான் குற்றங்கள் பதிவாகும்னு தெரியலைங்க. மொத்த மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா 49 லட்சம் மட்டும்தான் இருக்கு. இதில் ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் பதிவாகி வருவது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. உள்துறை அமைச்சகம் எவ்வளோதான் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாலும் குவைத்தில் குற்றத்தின் எண்ணிக்கை மட்டும் குறைவதாக தெரியலைங்க, அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அடுத்த தகவல், 30 வயதுடைய வெளிநாட்டவரிடமிருந்து 900 குவைத் தினாரை வலுக்கட்டாயமாக திருடி சென்ற 2 பேரை குவைத் காவல்துறை தேடி வருகிறது. அரப் டைம்ஸில் வெளியான தகவல் படி பார்த்தோம்னா, பேங்க்லேருந்து 900 குவைத் தினார் பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவரிடம் 2 பேர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிஐடி டிபார்ட்மெண்ட் வரோம், உன்னிடம் போதைப்பொருள் விற்று சம்பாதித்த பணம் உள்ளது, அதை தருமாறு அந்த வெளிநாட்டவரிடம் தெரிவித்துள்ளார்கள். அந்த வெளிநாட்டவர் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை தர மறுக்கவே 2 பேர் அந்த வெளிநாட்டவரை தள்ளிவிட்டு 900 குவைத் தினாரை திருடி சென்றுள்ளார்கள். வெளிநாட்டவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் குவைத் காவல்துறை அந்த 2 பேரையும் பிடிக்க தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குவைத்தில் சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா வழிமுறை கொள்ளை அதிகரித்து விட்டதாக தெரிகிறது. அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக உஷாராக இருங்க. அடுத்த தகவல், குவைத்துடைய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்களின் அதிரடியான உத்தரவின் அடிப்படையில் குவைத் முழுவதும் தற்போது தீவிர செக்கிங் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இக்காமா இல்லாதவர்கள், இக்காமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்பவர்களை கண்டறிந்து அவர்களை நாடு கடத்தும் முயற்சியில் உள்துறை அமைச்சகம் தற்போது மும்முரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இப்போ பார்த்தீங்கன்னா சாத் அப்துல்லா ஏரியாவில் திடீர் செக்கிங் மேற்கொண்ட போது விசா வயலேஷன் செய்த பல வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த வீடியோ தாங்க அது. குவைத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் குறைந்தது விசா வயலேஷன் செய்கின்ற 8000 பேரை பிடிக்க உள்துறை அமைச்சகம் அதிரடியான நடவடிக்கை எடுத்து வருகிறது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 30,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 33,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 31 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 36,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 25,400 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 19 குவைத் தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 19,500 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 20 குவைத் தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 113 குவைத் தினாருக்கு ஃப்ளை துபாயில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 31 குவைத் தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 981 ரூபாய் 30 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 824 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 764 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.